இங்க நம்ம ஹீரோ கிட்ட காசு இல்லாததால இவர் ஹீரோனிட்ட ப்ரப்போஸ் பண்றப்ப உங்ககிட்டயும் காசு இல்ல என்கிட்டயும் காசு இல்ல, அதனால நம்ம வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு போகாதுன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு சோகமா ரோட்ல போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு கார் வந்து இவர் மேல ஏத்திடுது. அடுத்து நம்மள ஏத்தின காருக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா இவரு மாதிரி அவரும் இருக்காரு. ஆனா அவர் வாழ்க்கை இவன் வாழ்க்கை மாதிரி இல்லாம ரொம்பவே பணக்காரனாவும் ஒரு பொண்ணு இல்லைன்னா ரெண்டு பொண்ணுன்னு இவர் நினைச்சதை ஒரு செகண்ட்ல நடத்திட்டு வாழ்க்கை சூப்பரா வந்துட்டு இருக்காரு. அடுத்து அன்னைக்கு நைட் இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ என்ன வேணுமோ என்கிட்ட இருந்து நினைச்சதை பண்ணிக்கோ, பணம் பொண்ணு காருன்னு என்ன வேணா அனுபவின்னு சொல்றாரு. அடுத்து இவரோட காரை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோனியை பிக்கப் பண்றான். இந்த மாதிரி கார் யாருதுன்னு கேட்க என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, ஆனா என்ன மாதிரி வறுமை இல்ல, அவர் பெரிய பணக்காரன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி அவனை போட்டு தள்ளிடு, அவனோட இடத்துக்கு நீ போய் உட்காரு, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்றான். அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணக்காரனை கொன்னக்கப்புறம் தான் தெரியுது இவனோட காலு நொண்டி காலுன்னு. அடுத்து கூடவே இவருக்கு ஒரு பெரிய கேஸ் ஆயுள் தண்டனை இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப லாஸ்ட் 14 நாள் ரிமாண்ட்ல இருப்பாரு. அந்த 14 நாள் முடிஞ்ச உடனே ஜெயிலுக்கு போறதா இருப்பாரு. இப்ப இந்த ஃபேக்கானவன் என்ன பண்ண போறேன்னே தெரியல. நான் அந்த பணக்காரன் இல்லைன்னு சொன்னாலும் அவனை கொன்ன குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போவான், இல்ல உண்மையிலே அவன் மாதிரி நடிச்சாலும் ஜெயிலுக்கு போறது உறுதி.